அவன் எங்கே நிம்மதியாக இருந்திருக்கான், எங்கே லாயலாக இருந்திருக்கான் சொல்லுங்கள். எந்த கட்சியில் அவன் லாயலாக இருந்திருக்கான் எஸ் வி சேகர்? எங்கேயாச்சும் ஒரு இடத்த சொல்லுங்கள், ஒரே ஒரு இடத்த சொல்லுங்கள். அதிமுகவுக்கு போனால் முன்னாடி துக்ளக் ஷோ அவர்கள் துக்ளக் ஆரம்பித்து மிகப்பெரிய வெற்றியாளரான பத்திரிகையாளராக வளம் வந்தார். அவர் ஒரு காமெடி ஆக்டராக இருந்தார். இவர் தன்னைத்தானே காமெடி ஆக்டர்னு நினச்சிக்கிட்டு அவர் ஒரு காமெடி ஆக்டரு, பத்திரிக்கை ஆரம்பித்தார், ஜெயிச்சிட்டாரு. நானும் காமெடி ஆக்டரு, நானும் பத்திரிக்கை ஆரம்பித்தேன், ஜெயிச்சிருவேன்னு சொல்லிட்டு நாரதன் ஒரு பத்திரிக்கை ஆரம்பித்தான். நாரி தானே போனான். அந்த பத்திரிக்கை ஒன்றால் ஒரு வருஷம் நடக்கதான் முடிஞ்சுதா? தூக்கி போட்டேன். அங்கங்கே ஏதோ குறைச்சிக்கிட்டே இருந்தேன். இந்த அம்மா பார்த்துச்சு, உனக்கு ஒரு எம்எல்ஏ சீட்டு கொடுத்துச்சு, நீ எம்எல்ஏ ஆன. யாரால் எம்எல்ஏ ஆன? அதிமுக என்கின்ற மாபெரும் இயக்கத்தின் சார்பாக போட்டிட்டு எம்எல்ஏ ஆன. ஒரு 3 வருஷம் அந்த கட்சிக்கு உண்மையாகவும் நேர்மையாகவும் சத்தியமாகவும் உன்னாலும் நடக்க முடிஞ்சுதா? அப்போ ஆட்சியாளர்களுக்கும் நடராஜனுக்கும் பிரச்சனை, சசிகலா அம்மையோட கணவருக்கும் பிரச்சனை. அவர் நடத்துகிற பொங்கல் விழாக்கு இருந்தால் போகிறேன்ட்டு கிளம்புனான். ட்ரெயின்லேருந்து இறக்கி அழைச்சிட்டு வந்தாங்க. அப்புறம் கேபிள் டிவியில் ஒரு பிரச்சனை, சசிகலாவின் உறவினர் ஒருத்தரோட பாஸ்கரன் நினைக்கிறேன், அவரோட சண்டை போட்டான். அப்புறம் அதிமுக நீக்கப்பட்டு வெளியில் வந்தான். அப்புறம் பிஜேபிக்கு வந்தான். பிஜேபியிலேருந்து கொஞ்சம் காலம் இருந்து பார்த்தான். இவனோட யோகியதை தெரியும். பிராமணர்களுக்கு பிஜேபியில் மரியாதையே இல்லை, பிராமணருக்கு ஒதுக்கப்படுகிறார்கள், நசுக்கப்படுகிறார்கள், பிதுக்கப்படுகிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு நான் நரேந்திர மோடியின் ஆதரவாளன், நான் நரேந்திர மோடியின் தொண்டன், அண்ணாமலையெல்லாம் ஒரு பொருட்டே கிடையாது அப்படின்னு பேச ஆரம்பித்தான். நரேந்திர மோடி தொண்டன் என்னைக்காச்சும் திமுகவுக்கு போவானா?